ஒரிஜினலாக இது வந்து 26ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ்ன்ற மாதிரி யோசித்தோம். இல்லாட்டினா ஜூன் 26ன்ற மாதிரி யோசித்தோம். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் வந்து கடைசியாக இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. லவ்வோ லவ் அந்த படமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட இதய முறையிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் கூட இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஒரு ஜென்ரலாக என்னென்னா இப்போ எல்லாமே சொன்னாங்க செம்ம பிளானிங், அவர் சொன்னதை அதே டேட்டுக்கு தான் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன், என்னுடைய ஒரு 20 வருஷ நண்பர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரைட்டிங்காக சொல்லணுன்னா ட்ரைடன்ட் ரவி முதலில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தோட டைரக்டர் நான் தான். கன்னடத்தில் தான் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ரெயின்போ பிக்சர்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான். அதுக்கு நான் தான் டைரக்டர். ஐ திங்க் 2004 5 நான் டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்தே ரவீந்திரன் சார் எனக்கு பழக்கம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்தது அவர் தான். அதன் பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தப்ப எல்லா இதுலேயும் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துச்சு. என்னென்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ன்றப்ப இதுக்கு எவ்வளோங்க செலவு பண்ணணும், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும், 100 ரூபாய் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், 100 ரூபாய் வராட்டினா கலெக்ட் ஆகாட்டினா எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ மிச்ச காசை 60 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட். இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே புதுசாக வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போட்ட கண்டிஷன் என்னென்னா 100 ரூபாய் வேணும், அந்த 100 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, எங்கள் கையில் கொடுங்க, என்ன பப்ளிசிட்டி பண்ணி எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கறது. இது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டருக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், எல்லாமே நாங்கள் செலவு பண்ணுறோம் கையில் வச்சோம். இல்லை, அந்த கண்டிஷனில் நான் படம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்துக்கு என்ன பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை என் கையில் கொடுங்க, நான் தான் செலவு பண்ணுவோம். அதுக்கு என்ன பப்ளிசிட்டின்னு அது பண்ணுவோம். நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல இதுக்கு ஏன் சார் இவ்வளோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு மெசேஜ். இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஹானஸ்ட்லி நேர்மையாக சொல்கிறேன். நேற்று காலையில் தான் நான் வந்து ட்ரைடன்ட் ரவி சார்கிட்ட பேசி, சார் இல்லை சார் எனக்கு வந்து நான் நினச்சிக்கிற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதனால நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ட்ரைடன்ட் ரவி சாருக்கு எப்போவுமே வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி. எல்லா விஷயத்துக்கும் என்னால் ஈஸியாக போயிட்டு எது வேணாலும் இது பண்ண முடியும். நாங்கள் ஒரு டேர்ம்ஸ் பேசிட்டு அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ ஜூலை 10ஆம் தேதி இந்த விஷயங்கள் நடக்குது, படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட், முழுமையான சப்போர்ட் தேவை. இது எத்தனையும் வந்து இன்ஃபர்மேஷனாக பேசிட்டேன். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிற சில விஷயங்கள், ஃபஸ்ட்டு இந்த மியூசிக்கை பற்றியும் படத்தை பற்றியும் நிறையா விஷயங்கள் பேசிட்டேன். ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு குற்றவாளியாக ஆகிறான். அந்த குற்றவாளி நிலைமை ஆகிறப்ப அவனுடைய அப்நார்மலிட்டி, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் அவனை வந்து குற்றவாளியாக மாற்றுது. அதனால் அவன் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்காமல் அசாதாரணமாக சிந்தித்தாலும் குற்றவாளி ஆகிறான். அவனுக்கு திருந்தறதுக்கான வாய்ப்பை எத்தனை நேரம் வேணாலும் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இது என்னுடைய ஸ்டாண்டு. இதை இந்த படத்தில் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? எத்தனை முறை வேணாலும் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்தாட்டாலும் திருந்துன்னு சொல்லணும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறதே வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம குழந்தை தப்பு பண்ணுறப்ப 10 வாட்டி அவன் தப்பு பண்ணால் கூட 10 வாட்டி அடிச்சுட்டு திரும்ப சரி இனிமேட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவோமே தவிர அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதர்வைஸ் நம்ம அடிச்சுட்டு திரும்ப யோசிச்சுட்டு தான் இருப்போம், அடிச்சிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஒரு குழந்தை வளர்ப்பெடுப்புன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே தான் இந்த படத்தில் நான் சொல்ல வர கருத்து. ஆனால் என்னுடைய கருத்தை திணிக்கிறதுக்கான ஒரு படம் இது கிடையாது. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, ஒரு எதிர் கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தையும் இதுல பேசியிருக்கோம். ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான படம் சொல்ல மாட்டோம், ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கிற ஒரு படம். அதுல ஆங்காங்கே என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் இருக்குமே தவிர ரொம்ப எங்கேஜா உங்களை ரொம்பவும் ஒரு ஒரு உலகத்துக்குள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள கொண்டு போவோம், திரும்ப ஒரு வில்லேஜுக்குள்ள கூட்டு போவோம். அது மாதிரியான ஒரு கதை அம்சம் இருக்கிற விஷயம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் ஃபைனலாக இன்னைக்கு பெரிய ஸ்க்ரீனில் 4Kல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு அப்ரோச் அண்ட் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் தயால் சார். இந்த மாதிரி ஒரு படத்தை இன்னைக்கு மவுண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டென்ஸான ஒரு ஃபில்ம் அண்ட் ஒரு டென்ஸான தீம் அண்ட் அது ரொம்ப சின்சியரான ஒரு எஃபர்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ஃபர்ஸ்ட் தயா சார் எங்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன இன்டென்சிட்டியோட சொன்னாரோ, என்ன ஒரு டென்ஸாக சொன்னாரோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும்
எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கணும் இந்த படத்துக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டை பாடின எல்லா சிங்கர்ஸ், விஜய் பிரகாஷ், எம்டி பல்லவி அண்ட் மதுச்சேம் பாலா, இந்த பாட்டுக்கு என்ன ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ, என்ன ஒரு சோல் எடுத்துகிட்டு வரணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் தயால் சார் ஃபார் மேக்கிங் மீ a part of this film. And also as a captain of the ship, I know you நீங்கள் வெறும் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் how you maintain everything, that's your strong point. And I wish you all the best, and I wish you that you make hundreds and hundreds of films and entertainers. Thank you so much. பயங்கர பிரமிப்பான விஷயம் என்னன்னா, ஒரு லிரிக்ஸை கையில் கொடுத்து அதுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு கவிதையை, ஒரு பாரதியார் அவருடைய கவிதையை கொடுத்து அது இசை வடிவமாக எப்படி வருங்கிறது இயக்குனர் ஒரு இது வச்சுருந்துருப்பார். ஆனால் நாங்கள் முதல்ல கேட்கும் போது பயங்கர பிரமிப்பாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த படத்தோட எல்லா பாடல்களும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட கவிதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இசையமைக்க சொன்ன பாடல்கள். அதை வந்து இப்படி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு எமோஷன் பேசுது. அது அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட பயங்கர ஸ்ட்ராங்கே வந்து எனக்கு வந்து சாரும் ஒத்துப்பாரு, தயால் சாரும். பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எப்படி நீங்கள் இசை பாடல்கள் பார்க்குறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருக்காரு. எனக்கு ஒன்றே ஒன்று, அவர் நிறையா படங்கள் பண்ணோம். அது அவர்கிட்ட லாஸ்ட் டைமும் நான் சொன்னேன், எங்கே சார் பண்ண மாட்டீங்கன்ட்டு. இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் சார் நீங்கள். அடுத்து வந்து இந்த ஆல்ரெடி இந்த திரைப்படத்தை பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் தேவையான அளவுக்கு தாண்டி நிறைய டீட்டெயிலாகவே நான் தான் சொன்னேன் சார்கிட்ட, கிட்டத்தட்ட படத்தில் இருக்க எல்லாமே சொல்லிட்டீங்களே சார் அப்படின்ட்டு. இது நிறையா அலசியிருக்கிறாரு. திரைப்படத்தோட எந்த களத்தை பேசுது இது, அதெல்லாமே நிறையா பேசியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்தை வந்து முதல்ல என்னை கதை படிக்க தான் என்னை கூப்பிட்டுருந்தாரு. படிச்சுட்டு எப்படி இருக்குது சும்மா படித்து பாருங்கன்ட்டு. எனக்கு இந்த கதை படித்த உடனே முதல்ல தோணுனது வந்து, எடுத்த உடனே கடலூர் அப்படின்னு படித்தேன். அடுத்து வந்து விழுப்புரத்தில் நடக்கிற கதை. அதுவே ஏன்னா நாங்கள் கனெக்ட் ஆனதே அதில் தான். இந்த மாதிரி ஒருத்தவர் வந்து இயக்குனர் உங்களை பற்றி பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையிலேருந்து சொன்னாங்க. யாருங்க அப்படின்னு, தயால் பத்மநாபன் அப்படின்னாங்க. என்ன பேசினாரு, இந்த மாதிரி உங்கள் திரைப்படத்தை பற்றி பேசினார். அவர் யாருங்கன்னா, கன்னடத்தில் பெரிய இயக்குனருங்க, ஒரு 20 படத்துக்கு மேலே எடுத்திருக்காரு, கொன்றால் பாவங்கிற படம் இங்கே எடுக்கிறாரு. அப்போது அவரை பற்றி விசாரிக்கும் போது அவர் விழுப்புரம் தெரிஞ்சுது. விழுப்புரத்துலேருந்து போய் ஒருத்தர் பெங்களூர் போய் கன்னடத்தில் 20 படம் எடுத்திருக்காரான்னு அப்படி தான் தேட ஆரம்பித்தேன் அவர். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கனெக்ட் ஆனோம். முக்கியமாக இந்த கதை படிக்கிறப்போ ஏன்னா காலகாலமாக நம்ம சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இப்படிலாம் வந்து நிறைய திரைப்படங்களை வந்து பேசுகிறோம் அந்த களத்தை. ஆனால் எனக்கு வந்து ஒரு கடலூர், விழுப்புரம், ஒரு திட்டக்குடி, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை இப்படி பேசுகிற கதைகள் வந்து ரொம்ப அபூர்வமாகவே இருக்குது. அதில் வந்து இவர் இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த களத்துலேருந்து நான் போகும்போது அது எனக்கு இன்னும் எனக்கு வந்து பயங்கர ரொம்ப ரொம்ப இதாக ஈடுபாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதை பேசுகிற களம் அது வந்து இது எந்த இடத்துலையும் வந்து பிரச்சார நெடியாக வந்து மாறாமல் அதை எப்படி வந்து அதை அணுகணுங்கிறத ரொம்ப சரியாக அணுகியிருக்கிறாரு. எனக்கு கிட்டத்தட்ட கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா இதுக்கு அதோட மேலே வந்து பாண்டே சார் ஃபஸ்ட்டே சொன்னார். அவர் சார் இது யார் சார் நடிக்கிறா போலீஸ் அப்படின்னு, ரங்கராஜன் பாண்டே நடிக்கிறார் அப்படின்னோடனே நான் வந்து கவிதா பாரதி சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அது நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் கடைசியாக வந்து அது பாண்டே சார்கிட்ட நின்றுடுச்சிருந்தேன். அப்புறம் நான் பாண்டே சாரை மைண்டில் வச்சுக்கிட்டு திருப்பி அதை படிக்கும்போது பார்த்தா ஆமாம் கரெக்டாக இருப்பார். அப்புறம் நான் பாண்டே சார்ட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை கேட்டேன், சார் கிட்டத்தட்ட உங்களை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து வேறுபட்டு நின்று நாங்கள் வந்து உங்களை வந்து கொஞ்சம் வேறுபட்டு உங்களை பார்க்குற பார்வையே நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வெறுப்பு பார்வையை எப்படி சொல்லிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் இதாக இருக்கும் போது. ஆனால் நீங்கள் நடிக்கும் போது ஆனால் சில பேரை வந்து பிடிக்கவே பிடிக்காது கடைசி வரைக்கும். இவர் நடிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கவிதை சொல்லு சார் ரொம்ப இவர் என்ன சார் ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்மளுக்கு, இவ்வளோ அற்புதமாக நடிக்கிறது. ஆமாம் சார் அப்படின்ட்டு அப்புறம் நான் ரங்கராஜன் பாண்டே சாரை போய் டிஸ்கஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரே ஒத்துக்கிறாரு, சார் நான் நடிக்கலை சார், என் கேரக்டர் அதான் சார்ன்ட்டார் அவர். கிட்டத்தட்ட அந்த இதில் தான் இருக்காரு. என்னப்பா இவர் நடிக்கலன்றாரு, ஆனால் அவ்வளோ அற்புதமாக. நான் ஆக்சுவலாக படிக்கும் போது எங்களுக்கு வந்து பாண்டே சார் வந்தாருன்னா இது எதுக்காக இவங்க பாண்டே சார் உள்ளே சேர்க்குறாங்க, ஏதாவது சரி இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு இது இருக்குமா அது இருக்குமாலாம் யோசிக்கிறோம். ஆனால் அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அவுட்புட்டை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவர் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து அவர் ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து வெற்றி வந்து இங்கே இல்லை, ஆனால் வந்து இந்த படம் வந்து அவருக்கு எப்படி வந்து எல்லா கதைகளும் அவர் வந்து சூஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த படம் அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இது பேசுகிற விஷயங்களாகட்டும் எல்லாமே
அப்புறம் கவிதா பாரதி நிறைய இப்போ எல்லாருமே கவிதா பாரதியோட ரைட்டிங் இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான அந்த டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ ஷார்ப்பாக அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சாரமாக இந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. இந்த படத்தோட எடிட்டர் பூபதி அவர்கள் அவரும் சரி ரொம்ப இந்த படத்துக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாள் சார் எனக்கு வந்து நம்ம நிறையா வந்து படித்து நான் வந்து வி சேகர் சார் வந்து ஒரு மினிமலான ஒரு படம் எடுப்பார். கே.எஸ். ரவிக்குமார் சார் ரொம்ப ரொம்ப ஷெடியூலாக கரெக்டாக பிளான் பண்ணி எடுப்பார். மணிவண்ணன் சாரோட அந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஒர்க்காக பண்ணும்போது வேறு வேறு படங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஒரு பிரம்மாண்டம் நம்ம ஒர்க் பண்ணும் போதே நம்மளுக்கு இது வேணும், இது தேவைப்படுதுன்னு. இந்த மினிமலில் ஒரு மேஜிக் எப்படி பண்ண முடியுங்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ வந்து அவரோட அந்த மினிமல் மேஜிக் வந்து எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இந்த இயக்குநர்கள்லாம் பேசுகிறோம், மணிவண்ணன் சார் இதெல்லாமே கிட்டத்தட்ட அந்த சீனியாரிட்டிக்காக கிடையாது. நான் சொல்கிறது வந்து அந்த இயக்குனராக அந்த பார்வையை சொல்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி ஒரு 50 படம் 100 படம் ராமநாதன் சார் 100 படம் பண்ணார்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் கன்னடத்தில் 20 முடிஞ்சு போச்சு, தமிழில் 100 படம் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன்.